நாம் இரண்டாவதாக பார்க்கவிருக்கும் சாபம் பிரேத சாபம். ஒருவரது தற்கொலைக்கோ அல்லது கொலைக்கோ காரணமாக இருப்பது, குறிப்பாக ஒருவரின் மனதை புண்படுத்தி தற்கொலைக்கு தூண்டுவது மற்றும் உடலை அவமதித்தல், இறந்தவரின் சடலத்தை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவது அல்லது பிணத்தை தாண்டுவது அல்லது ஒருவரது இறுதிச் சடங்குகளை செய்ய விடாமல் தடுப்பது அல்லது இறந்தவரின் உறவினர்கள் சடலத்தை பார்க்க விடாமல் தடுப்பது. பாதிப்பின் அறிகுறிகள் கடும் தலைவலி, வயிற்று வலி, செரிமான கோளாறு மற்றும் பித்த நோய்கள் வரும். அதீத பசி ஏற்படும். பழிவாங்கும் தன்மையில் அந்த ஆன்மா இருப்பின் அந்த ஆன்மாவின் நிறைவேறாத ஆசைகளை சம்பந்தப்பட்ட நபரின் மூலம் நிறைவேற்ற முயலும். இறந்த ஆன்மா உடற்பசியில் இருந்தால் அதே எண்ணத்தில் பாதிக்கப்பட்ட நபரை இரவில் தீண்டும். ஆண்களுக்கு தூக்கத்தில் அடிக்கடி உயிரணு வெளியேறும். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு ஏற்படும்.